நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போலையோ காங்கிரஸ் கட்சி போலையோ வெற்றி பெற்றுட்டா பட்டாசு போட்டு கொண்டாடி வர்றதும், தோல்வி அடைஞ்சிட்டா ஓட் சோர், வாக்கு திருட்டு, இயந்திரத்தில் கோளாறு அப்படின்ற மாதிரியோ நாங்கள் மக்களை வந்து அவதூறு பண்ண மாட்டோம். தேர்தல் கமிஷன் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஏஜென்ட் கிடையாது. அவங்களுக்கு தனி ஒரு சட்ட திட்டங்கள் கொடுத்துருக்குது நம்ம ஜனநாயக அமைப்பு. நீங்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்லி உண்மைதானே? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சட்டமன்றம் இது கொளத்தூர் சட்டமன்றம். அதுக்கு அடுத்தபடியா சட்டமன்றம் யாரு? சின்ன இந்துக்கள் எல்லாம் தீவிரவாதம்னு தமிழக அரசு நினைச்சுக்குதா? இல்ல, மத ரீதியாக கலவரம் அப்படி அதான் முஸ்லீம் சமுதாயம் வந்து நாட்டில் வந்து எது செஞ்சாலும் சகிப்புத்தன்மையோட செய்வார்கள். இந்துக்கள் வந்து தீவிரவாதிகள். தமிழக அரசு இப்படி நினைக்குது, முதல்வர் அப்படி நினைக்கிறாங்களா? அந்த மதுரை மாநகராட்சி கமிஷனர் அப்படி நினைக்கிறார்களா? அந்த மாவட்ட கலெக்டர் அப்படி நினைக்கிறாங்க? இல்லை வந்து ஒரு குடும்பத்தோட ஆட்சி நடக்குதான்றது தான் அங்கே கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இந்துக்கள் எல்லாம் தீவிரவாதம்னு தமிழக அரசு நினைச்சுக்குதா? இல்ல, மத ரீதியாக கலவரம் அப்படி அதான் முஸ்லீம் சமுதாயம் வந்து நாட்டில் வந்து எது செஞ்சாலும் சகிப்புத்தன்மையோட செய்வார்கள். இந்துக்கள் வந்து தீவிரவாதி. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தின் தென் சென்னை மாவட்ட தலைவர் திரு திகில் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ எலெக்ஷன் வரும்போதே தேர்தலில் வாக்கு அப்படின்றது மத சார்பாகவோ இல்லை ஜாதி சார்பாகவோ வந்து மாறுற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ எந்த கட்சிக்கு மைனாரிட்டி ஓட் அப்படின்றது இங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இப்போ மாறிடுச்சுன்னா தாவேகாவா திமுகவா அப்படின்ற மாதிரி. ஸோ திமுகவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிற அந்த விழாவில் வச்சு பேசும்போது இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வாக்கு திமுகவுக்கு தான் அப்படின்ட்டு பேசுகிறாரு பாதிரியார். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் நடத்தின அந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் பேசும்போது சொல்கிறாங்க கிறிஸ்தவருடைய வாக்கு வந்து விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை வந்து இங்கே பார்க்க முடியுது கிறிஸ்மஸ் நேரத்தில். நம்ம கிறிஸ்மஸ் விழாவிலேருந்து தொடங்கினதுனால நம்ம நேயர்களுக்கும் நம்ம தமிழக மக்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நாட்டில் வந்து சமுதாயம் வந்து அனைவரும் ஒன்றிணைந்ததுதான் சமுதாயம். இது பாரத தேசம். நம்ம தேசத்து பாரதமாக இருக்கட்டும், நம்ம தமிழகமாக இருக்கட்டும், அனைத்து மத சகோதரர்களும் அவரவர்கள் வழிபாட்டை விரும்பி வழிபடுற உரிமை உண்டுது. நம்ம அம்பேத்கர் வகுத்த சட்டம் அதை வழிவகுத்திருக்கு. ஆனால் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட அரசியல் கண்ணோட்டத்தோட சில பேர் அதை அணுகுவாங்க. ஓட்டு வங்கியை தான் அணுகுறாங்க. ஆனால் அந்த ஓட்டு வங்கியை ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. மக்களை விழிப்புணர்வு வந்து தான் ஆயிரும். இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையர்கள்னு. ஆனால் இதே தமிழக முதல்வர் தான் இந்து பண்டிகையின் திருமணத்தின் போது திருமணம் செய்யும் போது அந்த மந்திரங்கள் ஓதுவதும் அந்த புகை வருவதும் மூச்சடைக்குதுன்னு சொல்லி அதை ரொம்ப இகழ்வாக பேசினவர் தான் இந்த முதல்வர். ஆனால் இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்கு செல்லும் போது வந்து சிறுபான்மையரோட காவலன்னு நான் சொல்கிறாரு. இதே தமிழக முதல்வர் அவர்கள் தான் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம வந்து சமுதாயத்தில் அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து பண்டிகைகளுக்கும் நம்ம சகோதரத்துவத்தோடு தான் கொண்டாடுறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத எலெக்ஷன் களத்தில் தான் இருக்குது. இது ஒரு புது தேர்தல். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பல தேர்தல்கள் வந்து பல தலைவர்களை சந்திச்சிருக்கோம். மக்கள் விரும்பக்கூடிய தலைவர்கள், வறுமைகளாக காலங்களால் இருந்த காங்கிரஸ் இயக்கங்கள் ஆண்டு கொண்டு மக்கள் இதில் பொருளாதார நிலைகள் வரும்போது ஊழல் ஆட்சி கலைக்கப்பட்ட போது ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களும் மாறி மாறி சூழ்நிலைகள் தீர்மானிக்கும் தமிழக தேர்தல் காலம். இந்த வாட்டி தேர்தல் காலத்தில் விஜய் அவர்கள் ஒரு எஃபெக்டாக வந்து இருப்பார்ன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சிறுபான்மையர் ஓட்டுகள் முழுமையாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இயக்கத்துக்கும் தான் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு மட்டும்தான் என்று உரிமை கொண்டாட முடியாது. எந்த வந்து இவங்கள்ட்ட எந்த ஒரு ரெக்கார்டு பேசுமே கிடையாது. எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறதான். இப்போ நார்மலாக நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டாவே ஒரு புதுசாக ஒரு இயக்கம் தொடங்கினா கூட என்கிட்ட 50 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க, நாங்கள் 1 கோடி ஓட்டு வங்கி உள்ள தொண்டர்கள், இது எல்லாரும் சொல்கிறதான். இன்றைக்கி இந்த உலகத்திலேயே இந்த இந்தியா பாரத தேசத்திலே நம்பர் 1 கட்சி வந்து அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்கள் உதாரணமாக அதை சொன்னால் வேறு வார்த்தையாக சொல்லணுன்றது கிடையாது. இல்லை, அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது சென்ட்ரலில் இருக்க ஒரு இது அரசியல். இது அப்படி கிடையாது. தாவேகாவும் திமுகவும் ஸ்டேட்டில் இருக்க கட்சி. அப்போ அதனுடைய அந்த வேரியேஷனும் மாறும் இல்லையா? இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்து வந்து ஒரு நடுநிலை கரெக்டான ஒரு கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு தேசிய கட்சி. நீங்கள் மாநில ஆட்சின்னு வரும்போது அங்கே யார் ஆட்சி பண்ணுறது? அதுக்கு மாநில வாக்குன்னு தானே அதுக்கு பேர். தனி சட்டமன்றம் தானே இருக்குது. உள்ளாட்சி மன்றம்னு வரும்போது அது தனி வாக்கு தானே வருது.
பாராளுமன்றத்துக்கு பிரதமருக்கு போடக்கூடிய வாக்கு கிடையாது இல்லை. இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் திருவனந்தபுரத்தை எடுத்துக்கங்க, பீகார் தேர்தலை எடுத்துக்கங்க, ஹரியானா தேர்தலை எடுத்துக்கங்க, ராஜஸ்தான் தேர்தல் ரிசல்ட் மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேசிய கட்சின்ற தேர்தலை சந்திக்கிற நிலை வேறு, அந்த வாக்குடைய வலிமை வேறு. மாநிலத்தில் எங்கள் கட்சி முதல்வர், எங்கள் கட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்படின்னு வாக்கு கேட்டு தானே போகிறாங்க. அப்போ அதுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல. நீங்கள் தென் மாநிலத்தை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு. நான் வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதிநிதியாக வந்ததுனால நான் என் பக்கம் இருக்கிற கருத்துக்களை உங்கள்கிட்ட பதிவு வைக்கிறேன். மாநிலத்தில் தொடங்கியிருக்கிறோமே நாங்கள் தமிழகத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நம்ம வெஸ்ட் மாம்பலத்தில் மாநகராட்சியில் முதல் கவுன்சிலர் இருக்காங்க, அம்மா உமா ஆனந்த் அவங்க இருக்காங்க. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லாத பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைத்து 18% ஓட்டு வங்கி காட்டியிருக்கோம். இதெல்லாமே சின்ன சின்ன growth-ஆ நீங்க காட்டும்போது ஆப்போசிட்ல திமுக 40 அடிச்சு தூக்கிட்டு தானே உட்கார்ந்துருக்காங்க. இல்லை, மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்று தான் ஆகணும். மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போலையோ காங்கிரஸ் கட்சி போலையோ வெற்றி பெற்றுட்டா பட்டாசு போட்டு கொண்டாடி வர்றதும், தோல்வி அடைஞ்சிட்டா ஓட் சோர், வாக்கு திருட்டு, இயந்திரத்தில் கோளாறு அப்படின்ற மாதிரியோ நாங்கள் மக்களை வந்து அவதூறு பண்ண மாட்டோம். ஏன்னா தேர்தல் கலன்றது பற்றி அந்த கட்சிக்காக உழைக்கிற தொண்டர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்லணும்னா ஓட்சோர், ஓட்டு திருட்டுன்றாங்க. ஒவ்வொரு கட்சியோடைய BL2 தேர்தல் நேரத்தில் உள்ள அலுவலகத்தில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அந்த தேர்தல் வேட்பாளர் கூட 10 மணி 11 மணிக்கு தான் ரவுண்ட்ஸ் வருவார், ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சொல்வார். ஆனால் ஒரு 450 ஒரு 700 வாக்கு கொண்ட அந்த பூத்தில் வந்து ஒரு பூத்து 20 அப்படி இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு 800 ஓட்டு போல ஆகுதுன்னா அனைத்து கட்சி வாக்கு முகவர்களும் காலையில் 5 மணிக்கு அந்த பூத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க முன்னாடி தான் அந்த வாக்கு எந்திரத்தை திறந்து காட்டப்படும். இப்போ நீங்கள் வாக்களிக்கும் போது அதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம நம்பிக்கை இருக்கு, நம்ம நாட்டோட சட்ட திட்டங்கள் ஜனநாயகத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இப்ப நீங்க சொல்ற EVM மிஷின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு காங்கிரஸ் சொல்ற அந்த விஷயமா இருக்கட்டும், அதுல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு. ஆனா அவங்க வைக்கிற அந்த ஓட்சோரின்ற குற்றச்சாட்டு வந்து கள்ள ஓட்டு போடுறது வந்து இருக்குது அப்படின்றத. ஏன்னா பாஜகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க, முதலமைச்சருடைய தொகுதியில வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் இல்லாத ஓட்டுகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயத்த அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் எவ்வளவு ஓட்டு வந்து போயிருக்கு அப்படின்றது. ஸோ இதுதானே ஓட்சோரி அப்படின்னு இதை வந்து பாஜக பண்ணுதுன்னு தானே குற்றச்சாட்டு. இல்லையே, நீங்க பாருங்க, நாங்க சொன்ன கருத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன் வெளியிட்ட பட்டியலில் உங்களுக்கு தெரியும். தேர்தல் கமிஷன் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஏஜென்ட் கிடையாது. அவங்களுக்கு தனி ஒரு சட்ட திட்டங்கள் கொடுத்துருக்குது நம்ம ஜனநாயக அமைப்பு. நம்ம பாரத தேசம் வந்து நீதிமன்றத்திற்கு எப்படி அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கோ, தனித்துவம் இருக்கோ, அது மாதிரி நம்ம தேர்தல் அது ஒரு தனி பாடி. அது ஆட்சி முதல்வர்கள் யார் வேணாலும் மாறுவாங்க, பிரதமர்கள் யார் வேணாலும் மாறுவாங்க, அதிகாரங்கள் யார் வேணாலும் மாறும். ஆனால் சில பாடிகள் வந்து தனி அமைப்பு. நம்ம தேர்தல் கமிஷன் நீங்க பார்த்துருக்கலாமே, யாரு அவங்க பணியாற்றுறது, அந்தந்த மாவட்ட கலெக்டர் தானே வெளியிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க மாவட்ட கலெக்டரை வந்து ஓட்சோருன்னு சொல்லியிருந்தா அப்ப நீக்கிடுவீங்களா? நீங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார சொல்லி உண்மைதானே? நீங்க தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சட்டமன்றம் எது? கொளத்தூர் சட்டமன்றம். அதுக்கு அடுத்தபடியா சட்டமன்றம் யாரு? சின்ன சேகுவாரா உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வருடைய தொகுதி. அப்ப அது உண்மைதானே? இப்ப ஒண்ணு இல்லை, நீங்க பாருங்க, தேர்தல் கமிஷன் முடியவே முடியாதுன்னாங்களே இந்த பணிகளை. இன்னைக்கு 1 மாசத்துல தேர்தல் கமிஷன் முடிச்சு காட்டியிருந்தா இல்லையா? உச்ச நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போனாங்களே வழக்கா, அவங்க தடை விதிக்கலையா? மழை வருன்னாங்க, வெள்ளம் வருன்னாங்க, எனக்கு தள்ளி கொடுனா. அந்த 3 கட்டமா அனைத்து கட்சி கோரிக்கைகளை கேட்டு இன்னைக்கு தேர்தல் கமிஷன் SIR பணிகளை சிறப்பா பண்ணியிருக்காங்களே. இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப வாக்கு நீக்கியிருக்காங்கல்ல, 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எனக்கு வாக்கெல்லாம் யார் வேணாலும் வாக்காளர்கள் வந்து கோர்ட்டுக்கு செல்லலாமே. கோர்ட்டுக்கு எதுக்கு சொல்லணும்? நம்ம பக்கத்தில் இருக்கிற BL2 BLO அதிகாரி ஃபோன் நம்பர் இருக்கு, ஒவ்வொரு பூத்தோடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாசத்துல அப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இங்க வந்து ஏமாற்ற முடியாது மக்களை, ஓட்சோறு பண்ண முடியாது. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு BL2 தமிழ்நாட்டில் நாங்கள் தானே, பாரதிய ஜனதா கட்சி தானே 3வது இடம். இன்னைக்கு 63,000 இடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இடத்துல இருக்கு. அதை தாண்டி 58,000 சில்லற இடத்துல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. 3வது BL2 கொடுத்தா அங்கீகாரம் பெற்ற ஒரு தேசிய கட்சி நாங்கள் தானே. இன்னைக்கு மாநிலத்தில் பல கட்சிகள் வேற யாருமே கிடையாது. அப்ப நாங்க பொய் சொல்லணும்ன்றதோ இல்ல எங்களுக்கு மக்கள் செல்வாக்கே களத்துல இல்லைன்றதோ நீங்க சொல்ல முடியாது. இல்ல நீங்க சிறுக கட்சி சேர்த்திருந்துன்னு சொன்னா கூட களத்துல நாங்க காட்டி இருக்கிறோமே.
ஆனா இருந்தாலும் பாஜகவுடைய இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்றீங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்துட்டு இவ்வளவு வாங்கிடுச்சு. ஆனா மைனாரிட்டி ஓட் அப்படின்றது என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் திமுகவுக்கு தான் போகும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு அதுக்கு காம்படிஷனா தாவேகா வந்து நிக்குது. இல்லாம என்னைக்குமே மைனாரிட்டி ஓட்டை பாஜக கையில எடுத்த இதே கிடையாது. நீங்கள் அப்படி சொல்லவே முடியாது. நீங்கள் மைனாரிட்டின்றது நம்ம சிறுபான்மையினர்னு அவங்கள புறக்கணிக்கவே முடியாது. அது வந்து அவங்க ஒரு காலகட்டங்கள் வேணால் அப்படி இருக்கும். இனி வளரும் காலகட்டங்கள். இன்னைக்கு கோவாவை எடுத்துக்கங்க. கோவாவில் பெரும்பான்மையான மக்களுடைய தமிழ்நாடுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லை, நீங்கள் மக்கள் பாரதத்தின் மக்கள் தான் அவர்கள். இன்னைக்கு கேரளாவை எடுத்துக்கங்க. கேரளா திருவனந்தபுரத்தை இறுதி இப்போ நான் உள்ளாட்சி மன்றத்தின் தேர்தலில் எடுத்துக்கங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன். நீங்கள் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஐயா காந்தி ஜெயிச்சிருக்காரு எடுத்துக்கங்க. நீங்க சொல்றீங்க தாவேக்கா வந்திருக்காங்க, சிறுபான்மையர் ஓட்டு தாவேக்கா செல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு அந்த இப்ப நீங்க அவரு அந்த ஒரு அடையாளம் அவருக்கு இருக்கிறதுனால அது ஒரு பிம்பமா இருக்கு. இன்னைக்கு மக்களை ஏமாற்ற முடியாது. ஜாதி மதத்தை வச்சு நீங்க இந்த கடைசி 10-15 ஆண்டுகள் பாரத மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நீங்க சொல்றதுக்கு ஒரு கருத்து வேணா ஆழமான கருத்தா இருக்கலாம். ஆனா தேர்தல் முடிவு தான் சொல்லும். நம்ம நாட்டில் நம்ம ஆட்சியில் எதுவுமே சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் பிரிச்சு நலத்திட்டங்கள் கொடுக்கறது கிடையாது. ஆனா இப்படி இருக்க நீங்க இந்த மாதிரி கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா இங்க வந்து யாருடைய வாக்க வாங்குறோம் அப்படின்றது மத ரீதியாக இல்ல ஒரு சமுதாய ரீதியாக பார்க்கும்போது வங்கதேசத்துல நம்ம பார்க்குறோம். இப்ப பல இடங்கள்ல வந்து போரோ ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றப்போ அந்த நாட்டு மக்களுக்காக வந்து முதல்வர்ல ஆரம்பிச்சு செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாருமே குரல் கொடுக்கறத பாக்குறோம். வங்கதேசத்துல பக்கத்துல இருக்கு. பங்களாதேஷ்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதை வந்து கேள்வி கேட்கவோ எதுவுமே யாரும் இல்லை. முக்கியமா பாஜகவும் தான். ஏன்னா பாஜக வந்து வைக்கிற ஒரு ஹிந்துத்துவ கட்சி அப்படின்றது. பாஜகவும் பெரிய அளவுல இங்க ஒரு போராட்டமோ எதுவுமே இங்க பண்ண மாதிரியே தெரியலையே. திருப்பரங்குன்றத்துக்கு இது பண்ணீங்க. ஆனா பங்களாதேஷ்ல வந்து ஹிந்துன்னு கூட பார்க்க வேண்டாம், ஒரு மனிதனை வந்து கொன்று அடித்து எரிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு பாஜக என்ன கேள்வி எழுப்பியிருக்கு? மிகவும் ஒரு வேதனைக்குரியது. ஒவ்வொரு சக மனிதனும் அவமானப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு நடந்தது வங்காளதேசத்தில். நம்ம திருப்பரங்குன்றம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே போராடினீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து இந்துக்களுக்குன்னு போராடணுன்றது கிடையாது. ஒரு உரிமை மறுக்கப்பட்டதால தான் நாங்கள் அதை போராடுறோம். வங்காளதேசத்தில் ஒரு தொழிலாளி, அவர் ஒரு மில்லில் தான் வேலை செஞ்சுருக்காரு. அங்கே இருந்தப்போ ஒரு 4-5 சக ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி கொண்டு வந்து மரத்தில் கட்டி அவரை தீயிட்டு கொளுத்தியிருக்காங்க. மிக மிக வேதனைக்கூடியது. மனித சமுதாயத்தில் இன்னமும் இது போன்ற கீழ்த்தரமான ஒரு சக மனிதனை அவன் என்ன செய்தான்? ஒரு மனிதனை நீங்க தாக்குவதற்கு ஒரு மனிதன் இன்னொரு எதிர்கேள்விக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும். நம்ம வீட்டில் கொள்ளையடித்து விட்டான், என்னுடைய பொருளை திருடி விட்டான், என் உணவை திருடி விட்டான், என்னோட உரிமையை பறித்து விட்டான், என் குடும்பத்தின் மீது தாக்குதல் எடுத்தப்பட்டான், அல்லது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும். ஆனால் தான் ஒரு இந்து என்ற அந்த ஒரே காரணத்தால் இன்று வங்காளதேசத்தில் ஒரு இந்து கொல்லப்பட்டு இருக்கிறான் என்றால் மிகவும் வேதனை தக்கது. இந்த உலக நாடுகள் இதை கண்டிக்க முன்வர வேண்டும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்களே சொன்னீங்க, இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வந்து அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க மாட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி வேறு இடங்கள்ல போர் நடக்கும்போது வந்து முதல்வர் அவர்கள் வந்து இதை வந்து தடுக்கணும், இது சரியில்லை அப்படின்ற கருத்துக்களை எல்லாமே முன் வச்சிருந்தாரு. பாலஸ்தீன்லாம் பார்க்குறோம், நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் மேடையில ஏறி அதை பத்தி பேசுறாங்க. இந்தியா தான் அதுக்கு காரணம்லாம் பேசுறாங்க. ஆனா பங்களாதேஷ் பக்கத்துல இருக்க ஸ்டாலின் அவர்களோ இல்லை இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் யாருமே வரமாட்டதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? சுயநலம்தான். பொதுநலன் என்று இவர்கள் எல்லாம் அடையாளப்பட்டு இருந்தால் சமுதாயத்தில் என்றே மக்களால் உயர்ந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள். நீங்க சொன்னீங்க, நிறைய பேர் சொன்னீங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் சொன்னீங்க, திருமாவளவனை சொல்லுவீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை சொல்லுவீங்க, சிறுபான்மை அமைப்பு ஜவஹர்லால் சொல்லியிருக்கலாம். இந்த மே 17 என்று தேச விரோத ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிற காந்தி போன்றவர்களை சொல்லியிருக்கலாம். சில யூடியூப்புகள் மட்டும் வைத்துக்கொண்டு பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள் மேல அநாகரிகமாக நடந்து கொள்ள போராளிகள் சொல்லலாம். யாரும் வரமாட்டாங்க. சுயநலம் தான். இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது ஒன்னே தான் அஜெண்டா. அந்த பாரத தேசத்தில் பாரதிய ஜனதாவும் மத்திய அரசும் எதை ஆதரிக்குதோ அதை இவங்க எதிர்ப்பாங்க. அவங்க எதை எதிர்க்கிறாங்களோ அவங்க இதை ஆதரிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா தான். இவங்களுக்கு யாருக்குமே கொள்கை தெரியாது. பிரகாஷ் ராஜ் வந்து எங்கேயோ காசாவில் நடந்ததுன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் முக்காடு போட்டுட்டு பேட்டி கொடுப்பாரு. இங்கே இருக்கிற வேல்முருகன் பொங்குவார். சீமான் போன்ற தலைவர்கள்லாம் கூட பேசுவாங்க. ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பேசுறதுக்கு யாருக்குமே முதுகெலும்பு கிடையாது. இது ஒரு வேதனைக்குரியது. இதை வந்து பெரும்பான்மை இந்துக்கள்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். ஆனால் சக ஒரு மனிதனாக இன்னைக்கு வந்து நாங்கள் பாலஸ்தீனமாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், உலக நாட்டில் எங்கெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு போர் நடக்குதோ அதை நாங்கள் தடுக்க தான் இந்த அரசு, எங்கள் கட்சி, எங்கள் தலைவர்கள் கொள்கைகளை முன்வைக்கிறோம். ஒரு உயிர் போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெங்கடேசனும் யாருமே வரலையே,
சுயநலவாதிகள் இவர்கள் எல்லாம். இந்துக்கள் என்றால் ஒரு முகமூடியும், மற்றபடி சிறுபான்மை என்றால் ஒரு முகமூடியும் அணிந்து கொண்டுதான் இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நிலை மாற வேண்டும். இப்போ இன்னும் ஒரு விஷயமாக, திருப்பரங்குன்றத்துல நடந்த அந்த பிரச்சனையினால காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு வந்து மலை மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு பொதுமக்கள் இருக்கட்டும், ஊர் மக்கள் இருக்கட்டும், எல்லாரும் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக மேலே போய் வந்து கொடி ஏத்துறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கொடி ஏத்துனது வந்து இந்துக்களுடைய நம்பிக்கையான மரத்துல வந்து கொடி ஏத்திருக்காங்க. சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு முன்னாடிலாம் ஏத்த மாட்டாங்க, இப்ப கொஞ்சம் காலமா தான் அந்த மரத்துல ஏத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்ப வந்து மக்கள் மேலே போகலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க. ஆனா ஊர் மக்கள் மட்டும்தான் போகணும், வேற யாரும் கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சட்டத்தினோட ஆட்சி தான் நடக்குதா இல்லை வந்து ஒரு குடும்பத்தோட ஆட்சி நடக்குதான்றது தான் அங்கே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்து கவர்னர்கிட்ட போய் கொடுத்து பதவி பிரமாணம் வெற்றி பெற்றவர் தான் அவர். பதவி பிரமாணம் ஏற்கும் பொழுது நான் இந்த நாட்டின் அனைத்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு என் தனி மனித வெறுப்புகளை வந்து கடந்து தான் நான் சேவை செய்வேன் தான் உறுதிமொழி ஏற்றார். ஆனால் இன்னைக்கு அது பிரகாரம் அந்த இயக்கம் நடந்து கொண்டுதான், அந்த அரசு நடந்து கொண்டுதான் என்று கேட்டால் எனக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு நெறியாளராக என்கிட்ட கேட்டிங்கன்னா மிகவும் வேதனைக்குரியது. என்ன சதவீத மார்க் கொடுப்போன்னு வேணால் நீங்கள் கேட்டிங்கன்னா 0ன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கேருந்து கிறிஸ்மஸ் விழாவுக்கு போகிறாரு, கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டோம். நம்ம இப்போ ஒரு மக்களோடைய நம்பிக்கைகளை நம்ம என்னைக்கும் சிதைக்க மாட்டோம். ஒரு மதத்தோடைய அவர்களோட வழிபாட்டு முறைகளை நம்ம என்னைக்கும் தடுக்க மாட்டோம். நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நம்ம தேசம், நமது மக்கள் அப்படின்றத நாங்கள் கொண்டு போவோம். ஆனால் இன்னைக்கு திராவிடத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அது போல நடந்துக்கிறாருன்னா கேள்விக்குறிதான். அதுவும் அந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக கொடியேற்ற போகும்போது குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் போறேன். மக்கள் அப்பமே வந்து ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்றாங்க, எங்களை விடல அவங்களை எப்படி விடலாம் அப்படின்னு. இல்லை ஒரு 4-5 பேர் தான் கொடியேற்றதுக்கு போறான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட வந்து அங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எதனுடைய வெளிப்பாடு? அப்போ வந்து உங்களை வந்து விளக்கேற்ற மேலே விட்டா இந்துக்கள் ஏதேனும் பண்ணிடுவாங்க, ஆனால் சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக கொடியேற்ற விட்டா இஸ்லாமியர்கள் வந்து சரியாக போயிட்டு வருவாங்க அப்படின்ட்டு மத கலவரத்தை வந்து இந்துக்கள் தான் அப்போ தூண்டுறாங்களா? அந்த மாதிரி தானே இது இருக்கு. அப்ப இந்துக்கள் எல்லாம் தீவிரவாதம்னு தமிழக அரசு நினைச்சுக்குதா? இல்ல, மத ரீதியாக கலவரம் அப்படி அதான் முஸ்லீம் சமுதாயம் வந்து நாட்டில் வந்து எது செஞ்சாலும் சகிப்புத்தன்மையோட செய்வார்கள். இந்துக்கள் வந்து தீவிரவாதிகள். தமிழக அரசு இப்படி நினைக்குது, முதல்வர் அப்படி நினைக்கிறாங்களா? அந்த மதுரை மாநகராட்சி கமிஷனர் அப்படி நினைக்கிறார்களா? அந்த மாவட்ட கலெக்டர் அப்படி நினைக்கிறாரா? இல்லை, எதோட வெளிப்பாடுன்னு நீங்க கேட்குற கேள்வியோட தன்மை எனக்கு புரியுது. அப்ப அவங்க போனா அமைதியா போவார்கள், இந்துக்களை விளக்கேற்ற விட்டா கலவரம் ஆகுனா அப்ப இந்துக்கள் அது தீவிரவாதம் நினைக்கிறாங்களா? வருந்தத்தக்கது இது. அவரவர்கள் வழிபாட்டு உரிமை அது. இன்னைக்கு முஸ்லீம் சகோதரர்கள் எப்படி சந்தனக்கூடு கொடியேற்று விழாவுக்கு போறாங்க, அப்ப அவங்க அதை வந்து ஒரு முறையை அவங்க இந்த காவல்துறை முதுகெலும்பு இல்லாத காவல்துறை. நாங்க வந்து தூணுல தீபம் ஏற்றுன்னு நீதிமன்றத்தை நாடி நீதியை பெற்று வந்து நாங்க காட்டுறோம். 144 கலெக்டர் போடுறாரு. அது தனி ஒரு வழக்காக இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்குது. மேல மலையில இருக்கக்கூடிய நீங்க தீபத்தூணு வேறு, முருகன் கோவில் கீழே இருக்கிற திருப்பரங்குன்ற முருகன் வேறு, காசி விஸ்வநாதர் கோயில் வேறு, தீப மோட்சம் ஏற்றக்கூடிய இடம் வேறு, இந்த தர்கா இருக்கக்கூடிய இடம் வேறு. உங்களுக்கு மலைன்றதா எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடையாது, அதுவும் ஒரு குன்று மேலே இருக்குது. அப்ப நீங்க வழிபாட்டு முறை சக மனிதனுக்கும் ஒரே சட்டம், அனைத்து மதத்திற்கும் வந்து நாங்கள் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க, அவங்கவுங்க இடத்துக்கு போகலான்னு தான் ஆணையிடணும். மக்கள் களத்தில் வந்து தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணி சிறைச்சாலைக்கு சென்று மறுபடியும் விடுவிச்சு மறுபடியும் வந்தாங்க போராட்டத்துக்கு. எனக்கு வந்து நீங்கள் இந்த தீபத்தூண் இந்த சந்தனக்கூடு திருவிழா நடக்கும்போது இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மணி நேரம் மீண்டும் திருப்பரங்குன்றம் தலைப்புச் செய்திக்கு வந்துருச்சு. எப்போ வந்து மாவட்ட கலெக்டர் அந்த கிராம அலுவலர் வந்து சந்தனக்கூடு ஏற்றலான்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரோ அன்னைக்கு நைட்டே வந்து திருப்பரங்குன்றம் மெயின் ரோடு திருமங்கலம் பைபாஸில் அந்த பகுதி சார்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் பண்ணாங்க. மறுநாள் காலையில் அந்த கோவில் தெருவில் உள்ள வியாபார பொதுமக்கள், வணிகர்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள், குடும்ப பெண்கள், குழந்தைகள் முதல் கொண்டு காலையில் தெருவுக்கு வந்து போராடினார்கள். எனக்கு உரிமையை கொடுங்க, நீங்கள் அனைத்து மதத்துக்கும் தானே முதல்வர்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு சந்தனக்கூடு கொடியேற்று விழாவுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? என்னோட தீபத்தை ஏற்றதுக்கு என்னோட காசி விஸ்வநாதர் ஆலய சிவபெருமான் வழிபாட்டு அவங்க உரிமையை தான் கேட்டாங்க. ஆனால் இந்த காவல்துறை முதுகெலும்பு இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை பண்ணி கொண்டு இருக்கிறது. இது வந்து இந்த 26 தேர்தலில் கட்டாயம் எதிரொலிக்கும்.
எதிரொலிக்காமல் மக்களை ஏமாற்ற முடியாது, சட்டத்தை மதிக்காமல் நடக்க முடியாது. நீதிமன்றத்துக்கும் இந்த தமிழக அரசு இந்த திருப்பரங்குன்றத்தில் குற்றவாளியாக இன்று யாரெல்லாம் நீதிமன்றத்தின் ஆணையை ஏற்காமல் வாய்மொழி வந்த ஒரு உத்தரவை ஏற்று செயல்படுத்தினார்களோ இவர்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு முன்பும் மக்கள் மன்றத்தின் முன்பும் கட்டாயம் பதில் சொல்லக்கூடிய காலங்கள் வெகு விரைவில் இல்லை, கட்டாயம் வரும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மேம்.